பொன் விளைந்த களத்தூர். இது செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள சிறிய கிராமம். இந்த இடம் பழமையான கோயில்களுக்கு புகழ்பெற்றது. இந்த இடம் முன்னர் களந்தை என்றும், பின்னர் களத்தூர் என்றும் அழைக்கப்பட்டது. போற்றப்படும் கவிஞர்களான ஸ்ரீ புகழேந்தி மற்றும் அந்தக கவி வீரராகவ முதலியார் ஆகியோர் இந்த இடத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது. புராண கதையின்படி ஸ்ரீ தேசிகாச்சாரியார் இந்த இடத்தின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் இந்த ஸ்ரீ நரசிம்மர் கோயிலில் தங்கினார். ஸ்ரீ அயகிரிவருக்கு நைவேத்தியம் படைப்பதற்காக அவர் சிறிதளவு உணவு கேட்டார் அந்த கிராம மக்களிடம். ஆனால் அந்த கிராம மக்கள் இரவு 6 மணி ஆகிவிட்டதால் அதை மறுத்துவிட்டனர். அவர் தண்ணீரை மட்டும் படைத்துவிட்டு உறங்கச் சென்று விட்டார். மறுநாள் காலையில் தங்கள் நெல் வயல்கள் மிதிக்கப்பட்டு பாழாக்கப்பட்டிருப்பதைக் கண்டு கிராம மக்கள் திகைத்து போனார்கள். ஒரு வெள்ளை குதிரை அவர்கள் வயல்களை நாசமாக்கியதை பார்த்து அது தங்கள் தவறுதான் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் மனம் வருந்தி ஸ்ரீ ஆச்சாரியரிடம் உதவி நாடினார்கள். அவர் அவர்களுடன் வயல்களை பார்க்கச் சென்றார். அவருடைய பிரசன்னத்தில் எல்லா நெல் வயல்களும் பொன்னிறமாக மாறியிருந்தன. கிராம மக்கள் ஸ்ரீ ஹயகிரீவ சுவாமியின் தெய்வீகத்தை உணர்ந்தார்கள். நெல் வயல்கள் தங்கமாக மாறியதால் அந்த இடம் தங்கம் துளிர்க்கும் இடம் என்று பொருள்படும் பொன் விளைந்த களத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலில் நரசிம்ம உற்சவமூர்த்தி மாமல்லபுரத்திலிருந்து, அதாவது திருக்கடல் மல்லையிலிருந்து கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் திருக்கடல் மல்லை, அதாவது மாமல்லபுரத்தில் இருந்த பல சிலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் நிலையில் இருந்தன. நரசிம்ம சிலை அழிந்துவிடும் என்ற அச்சத்தில் உற்சவமூர்த்தி எங்கு கொண்டு செல்லலாம் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த போது நரசிம்மமூர்த்தியே அசரீரியாக வந்ததாகவும், அவரை கருடன் செல்லும் பாதையில் எடுத்துச் செல்லுமாறும், அந்த கருடன் எந்த இடத்தில் வட்டமிடுகிறதோ அந்த இடத்தில் தன்னை பிரதிஷ்டை செய்யுமாறு கூறியதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறே அந்த கருடன் இந்த பொன்விளைந்த களத்தூரில் வட்டமிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து இங்கிருந்த வைகுந்த பெருமாள் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இங்கிருக்கும் தர்பாசேன ராமர் திருக்கோயிலில் இருக்கும் உற்சவர் சிலை இங்கிருக்கும் கிணற்றில் கிடைத்ததாக கூறப்படுகிறது. முகலாயர் படையெடுப்பில் இருந்து இந்த ராமர் உற்சவர் சிலையை காப்பாற்ற இந்த கிணற்றில் மறைத்து வைத்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இங்கு ஏற்கனவே ராமர் கோயில் இருப்பதால் பட்டாபிராமர் என்ற அந்த ஸ்தலத்துக்கு அருகிலேயே இன்னொரு கோயிலை எழுப்பி இந்த உற்சவ சிலைக்கு பின்னால் தர்பாசேன ராமர் மூலவர் சிலையை பிரதிஷ்டை பண்ணினார்கள். மேலும் இந்த புன்விளைந்த களத்தூரில் ஸ்ரீ முன்குடுமீஸ்வரர் கோயில் என்ற பகவான் சிவன் கோயிலும் உள்ளது. புராணப்படி இந்த கோயில் சந்ததி வேண்டி நின்ற ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்டது. முன்குடி என்றால் நெற்றியில் திரண்டிருக்கும் மயிர் அல்லது மயிர்கற்றை என்று பொருள். புராண கதையின்படி இங்கு கோயில் பூஜாரி ஒரு தீவிர சிவபக்தராக இருந்தார். பூஜையை முடித்த பிறகு அவர் அந்த ஒரு மாலையை தன் மனைவியிடம் கொண்டு சென்றார். மன்னன் எதிர்பாராதமாக கோயிலுக்கு வந்து விட்டான். இதை அறிந்த பூசாரி தன் மனைவியிடமிருந்து அந்த மாலையை பெற்று கோயிலிலே மன்னனுக்கு சமர்ப்பித்தார். அரசர் மாலையில் இந்த முடையை பார்த்து அது என்னவென்று விசாரித்தார். அரசரின் கோபத்தில் இருந்து தப்பிப்பதற்காக அந்த முடி சிவலிங்கத்தின் மேல் பகுதி உள்ள குஞ்சத்தில் இருந்து வந்தது என்று புரோகிதர் அவரிடம் கூறிவிட்டார். கருவறை மூடியிருந்ததால் சிவலிங்கத்தில் உள்ள குஞ்சத்தை பார்க்க மறுநாள் திரும்பி வருவதாக அரசர் கூறினார். பொய் சொன்னதற்காக அந்த புரோகிதர் மிகவும் பயந்து போய் பகவான் சிவனிடம் மன்னிப்பு கேட்டு அவருடைய பாதுகாப்பை நாடினார். மறுநாள் காலையில் ஆச்சரியமாக அந்த சிவலிங்கத்தின் மேல் ஒரு பகுதியில் ஒரு குடுமி முளைத்திருப்பதை கண்டார். பகவான் தனது பக்தரை காக்க முடிவு செய்திருந்தார். இந்த கோயிலின் துவஜஸ்தம்பம் மூலக்கருவறைக்கு நேர் எதிரே அமைந்துள்ளது. மூலக்கருவறை கஜபிருஷ்ட விமானமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மூலக்கருவறை சுற்றி வரும்போது அதன் வெளிச்சுவரில் செதுக்கப்பட்டுள்ள ஸ்ரீ விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்காதேவி ஆகியோரை தரிசனமாக்க கிடைக்கிறது. உற்சவமூர்த்தி ஸ்ரீ சந்திரசேகரர், அம்பாள், மீனாட்சி தேவி. மண்டபத்தில் உள்ள தூண்கள் நுணுக்கமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த பொன்விளைந்த களத்தூரை அடைய செங்கல்பட்டிலிருந்து டாக்ஸி அல்லது பேருந்துகள் மூலம் சாலை மார்க்கமாக அடையலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் ஒட்டிவாக்கம்.